ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் வந்து நிறையா மோட்டிவேஷ்னலாகவோ இல்லை டெவோஷ்னலாகவோ இல்லை கேமிங்கோ எல்லாமே போடுவோம். அதனால் இன்றைக்கி வந்து கிரிக்கெட்டை பற்றி இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் கிரிக்கெட்டு பாபா எல்லாமே பார்க்கலாம். இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இது பென் டக்கெட். இவர் தான் வந்து இங்கிலாண்டோட ஓப்பனர் பேட்ஸ்மேன். நேற்று நடந்துச்சு. ஒரு சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட்டு ஓடிஐ நேற்று நடந்துச்சு. அதில் தோற்றுட்டாங்க. இங்கிலாந்து தோற்றுருச்சு. அவங்க 131க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. நாளைக்கு 2வது ஓடிஐ ஆரம்பமாகுது. இவர் வந்து ஜோ ரூட்டும் சூப்பராக விளாடுவார். டெஸ்ட் கேரியர் ஓடிஐ எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக விளாடுவார். ஜேமி ஸ்மித்தும் பென் டக்கெட்டும் தான் இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கியிருக்காங்க. இவர் வந்து பிரேடன் கார்ஸ் வந்து சூப்பராக பவுலிங் போடுவார். அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர். யாக்கர்ஸ்லாம் நிறையா போடுவார். இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கு எல்லாமே சூப்பராக போடுவார். இவர் வந்து டெஸ்ட் கேரியர்லேயும் விளையாடிருக்காரு, ஓடிஐலேயும் விளையாடிருக்காரு, T20லேயும் விளையாடிருக்காரு. இப்போ வந்து இந்த இதில் வந்து ஓடிஐயில் விளாட்றாரு. இவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து அவரும் சூப்பராக போடுவார். அவர் வந்து நாளைக்கு ஓடிஐயில் விளாடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் இவரும் சூப்பராக போடுவார். இவர் வந்து ஹாரி ப்ரூக், இப்போ இங்கிலாண்டோட கேப்டனாக வந்து இப்போ ஹாரி ப்ரூக்கை வந்து ஓடிஐக்கும் T20க்கும் அறிவிச்சிருக்காங்க அஃபிஷியலாக இங்கிலாந்து ஸ்குவாட்லேருந்து. அதனால் இவர் வந்து சூப்பராக பேட்டிங் பண்ணுவார், ஃபீல்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுவார். அதே மாதிரி இவர் சூப்பராகவும் கேப்டன்சி சூப்பராக பண்ணுறாரு. நீங்கள் அந்த 100th லீக்கில் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹாரி ப்ரூக் வந்து 100th லீக்கில் நார்த்தன் சூப்பர் சார்ஜர்ஸ்க்கு இவர் தான் கேப்டனாக இருந்தார். இவர் தான் ஜேமி ஸ்மித். இவர் வந்து இங்கிலாந்து விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் எல்லாமே இவர் தான். இவர் வந்து விக்கெட் கீப்பிங் பார்க்கலனாலும் பேட்டிங் செம்மையாக பண்ணுவார். இந்த ஓடிஐயில் வந்து இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்ததில் ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் ஜேமி ஸ்மித்தும் பென் டக்கெட்டும் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி விளாண்டாங்க. அவங்க விளாடி சப்போர்ட் கொடுத்தாலும் கடைசியில் நடுவில் வர மிடில் பேட்ஸ்மேன்லாம் ஆடல ஒழுங்காக. இவர் வந்து ஜாஸ் பட்லர் தெரியும் இல்லையா? ஜாஸ் பட்லர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷமாக இவர் இங்கிலாந்தில் தான் கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காரு. இவர் வந்து இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் விளாட்றதில்ல, மீதி எல்லா லீக்ஸையும் விளாட்றாரு. இப்போ ஓடிஐயில் ஸ்குவாட்லேயும் இவர் இப்போ வந்து இருக்கார். நெக்ஸ்ட்டு வர அப்டேட் வந்து இந்தியாவுக்கும் மிச்சம் எந்த டீமோட இப்போ ஏஷியா கப் நடக்குது செப்டம்பர் 9. அதை பற்றின அப்டேட் வந்து இனிமேல் ரெகுலராக கொடுக்கப்படும். அதனால் இதை மறக்காமல், இந்த சேனலை பார்க்குறவங்க மறக்காமல், எல்லாமே கலந்தது தான் நம்ம சேனல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக்